வணக்கம் நேயர்களே. இது உங்கள் பேசும் நேரம் நிகழ்ச்சி. பேசும் நேரம் நிகழ்ச்சியில் இன்று நாம் ஒரு முக்கிய தலைப்பு குறித்து விவாதிக்க இருக்கிறோம். தில்லியில் கடந்த 10ஆம் தேதி கார் வெடித்து சிதறியதில் 13 பேர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்துள்ளனர். இது நாட்டை பெரிய அளவிற்கு உலுக்கியுள்ளது. இதற்கு பின்பு பின்னணியில் ஒரு தீவிரவாத சதி இருக்குமோ என்ற ஐயப்பாடு எழுந்துள்ளது. அதன் ஊடாக இந்த வழக்கை என்ஐஏ விசாரணை தொடங்கி இருக்கிறது. இது குறித்து நாம் இன்று விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து விவாதிப்பதற்காக 2 கருத்துரையாளர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். பேராசிரியர் கணேஷ்குமார் நம்முடன் அரங்கிற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதுபோலவே பாதுகாப்புத்துறை நிபுணர் நிரஞ்சன் நம்முடன் இணையம் வாயிலாக இணைய இருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். கணேஷ்குமார் சார், நான் ஒரு முன்னுரையில் சொன்ன மாதிரி ஒரு நாட்டையே பெரிய அளவுக்கு உலுக்கியிருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக இப்போ பெரிய அளவுக்கான தீவிரவாத சம்பவமாக தாக்குதலை ஒரு சமீபத்தில் பெரிய அளவுக்கு நம்ம இந்தியாவுக்குள்ள பெரிய அளவுக்கு பெரிய லெவலில் இல்லை. 1-2 சம்பவங்கள் இருக்கலாம், பெரிய லெவலில் சம்பவங்கள் இல்லை. ஆனால் ஒரு கார் வெடித்து சிதறியது அவ்வளோதான் தகவல், செய்தி அதுதான். அது ஒரு குண்டு வெடிச்சதா இல்லை வேற என்ன இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வரல. அது குண்டு வைக்கப்பட்டதாகவும் இல்லை. அப்போ இது பார்க்கும்போது வெறும் ஒரு ஒன்லைனர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதோடைய முன்னணியும் தெரியல, பின்னால் இருக்கிற விஷயங்களும் தெரியல. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஆக்சுவலாக இந்த சம்பவம் எப்படி, இது பின்னணி 2வது பேசலாம், பட் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த 10ஆம் தேதி ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த பிளாஸ்ட் நடந்தது. கார்ல ஒரு i20 கார் அப்படின்னு சொல்றாங்க. i20 கார்ல குண்டு வெடித்தது அப்படின்றது சொல்றாங்க. இல்ல காரோடைய சிஎன்ஜி வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல. ஆனா அந்த வெரைட்டி சிஎன்ஜி கிடையாது. அதாவது i20 கார்ல சிஎன்ஜி வெரைட்டி கிடையாது, ஆல்டர் பண்ணதுன்னு சொன்னாங்க. ஆனா அதோட வீரியம், அதாவது வெடித்து சிதறியதோடைய வீரியம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த எல்லாமே ஒண்ணுமே இல்லாம ஃபுல்லாவே எரிஞ்சு கருகி போனதை பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 20 பேர் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 13 பேர் இது வரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. மேலும் ஒரு 10 பேர் 15 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. சில பேர் கிரிட்டிக்கலா இருக்காங்க சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு நார்மலா ஒரு சிஎன்ஜியோ இல்ல ஒரு கார், ஒரு பெட்ரோல் காரா இருந்தா கூட அது வெடிச்சு சிதறதுனால இவ்வளவு பெரிய இம்பாக்ட் வரும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி நடக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஜெனரல் ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிள், ஒரு கார், நான் சொல்றது நார்மலான ஒரு கார், சிஎன்ஜி கார் வெடிச்சதுன்னா கூட இவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஆனா என்ஐஏ உடனே அந்த இடத்த போய் அந்த இடத்த கைப்பற்றுறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா தடயங்களையும் அவங்க சேகரிக்கிறாங்க. சேகரிக்கும் போது முதல் கட்ட விசாரணையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஒரு டெட்டனேட்டர் வகையான ஒரு கருவியை வைத்து இயக்கிய ஒரு வெடிப்பு. அது சாதாரணமா அது டெரர் அப்படின்ற ஆங்கிளுக்கு முன்னாடி இது ஒரு டெட்டனேட்டர் மூலமாக இயக்கி அது மூலமாக வெடிக்கப்பட்ட ஒரு இதுன்னு சொல்றாங்க. இன்னொரு ஆங்கிள் சொல்றாங்க என்னன்னா, i20 மாத்திரம் இல்ல, கூட இன்னொரு காரும் இருந்தது, அந்த காருக்கான விசாரணையும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது முதற்கட்ட விசாரணை. இன்னும் 2 நாட்கள்ல முழு ரிப்போர்ட்டையும் கொடுப்போம்னு நம்மளுடைய நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நேத்திக்கு சொன்னது 2-3 நாள்ல கம்ப்ளீட் பிக்சர் நாங்க கொடுத்துருவோம். ஆனா இந்தியாவுடைய அரசாங்கம் ரொம்ப பொறுமையா இந்த சமயத்துல ரொம்ப எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு குண்டு வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லாம இந்த வாட்டி ரொம்ப டிப்ளமேட்டிக்கா எந்த அளவுக்கு முழுசா விஷயம் கொடுக்கிற வரைக்கும், அதாவது முழு ப்ரூஃபையும் கொடுக்கிற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில சொல்வதாக இல்லை அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்க. என்ஐஏ மற்றும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல விசாரணை குழுக்கள் அமைத்து இதை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நம்ம கிடைக்கக்கூடிய முதற்கட்ட தகவலா நம்ம பாக்குறது. இது ஒரு தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம இது ஒரு சாதாரண ஒரு கார் வெடிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது ஒரு காரோடைய ஒரு வாகனம் தானா வெடிச்சு ஒரு விபத்து கிடையாது. இது சாதாரணமா எடுத்துக்க, இது விபத்து கிடையாதுன்னு சொல்றாங்க. விபத்து இல்ல. அதே சமயத்துல இது ஒரு டெட்டனேட்டர் ரகமான ஒரு இயக்கக்கூடிய ஒரு ஃபியூஸ் வச்சு இயக்கி இருக்காங்க. அதன் மூலமா வெடிச்சது. அது இல்லாம அந்த இம்பாக்ட் ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கார்களுமே அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த 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 என்ன சொல்றது, பாதிப்படைந்த மக்கள் இருக்காங்கல்ல, அதாவது அது ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர், செகண்ட் பெரிமீட்டர் வரைக்கும் அது தாக்குதல்ல நிறைய பேருக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு காரு விபத்துல நடக்க, சில பேருடைய உடல் பாகங்கள் கூட, இறந்தவரோட உடல் பாகங்கள் கூட செதறி இருக்கு. அது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி தான் இது இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்களை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரியான ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் கார் இது விபத்து கண்டிப்பா கிடையாது. இது டெரர் ஆங்கிள் இது பண்ண முடியாது, புறந்தள்ள முடியாது.
அதுக்கான முழு காரணிகள் கிடைச்சிக்கு அது வந்து எந்த இயக்கம் இல்ல வந்து யாரு அப்படிங்கிறது தெரியற வரைக்கும் நாம வந்து கொஞ்சம் அதாவது இந்திய அரசாங்கம் வந்து வெயிட் பண்றதுக்கான ரீசன் வந்து எடுத்த உடனே மத்த எல்லா நாட்டிலயும் வந்து இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு டைவர்ட் பண்ற மாதிரி இல்லாம இதற்கான கரெக்டான ஒரு அதாவது பிரதமர் அவர்கள் கூட வந்து பூட்டான்ல இருந்து சொல்லும் போது இந்த இந்த நிகழ்வுக்கு காரணமானவர் யாரா இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் நாங்க தேடி அவர்களை நியாயத்தின் முன் நீதி முன் நிறுத்துவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஆக இது வந்து சாதாரண ஒரு ஒரு விபத்து அப்படின்றது கிடையாது. கண்டிப்பா இது வந்து ஒரு இது ஒரு 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 தாக்குதல் தாக்குதல் அப்படின்ற அது என்ன மோட்ல இருக்கு யாரு என்ன அப்படின்றது 2 நாள்ல நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி முதல் கட்ட விசாரணையில தகவல்கள் தான் வருது. தொடர்ந்து பேசலாம் சார். நிரஞ்சன் சார் வணக்கம். ஜெயின் வணக்கம். வணக்கம் சார். இந்த கார் வெடிப்பு சம்பவம் செங்கோட்டை அருகே ஒரு பரபரப்பான பகுதியில பரபரப்பான நேரத்துல நடந்த அந்த கார் வெடிப்பு சம்பவம், அதுக்கு பல்வேறு விதமான உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான் இப்ப நம்முடைய நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களை உறுதிப்படுத்த முடியாம இருக்கனால ஏற்கனவே கணேஷ்குமார் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு தகவல் அளவில் இருக்கு. ஆனா ஒரு சோர்சஸ் தெரியுது. பட் அதை வந்து உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தெளிவான முறையில அரசு அறிவிக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த நிலையில நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த சம்பவத்தை எந்த மாதிரியா நீங்க பாக்குறீங்க? நான் எதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன் என்பதை முதற்கண் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது பாகிஸ்தானின் உளவு அமைப்பு பிளஸ் டர்க்கியின் உளவு அமைப்பும் ரெண்டும் சேர்ந்து செய்த ஒரு நாச வேலையாக நான் கருதுகிறேன். முதல். ரெண்டாவது, ஜெய்ஷே முகமதோட மாடியூல், அதாவது அவங்களோட கிளை இயக்கமான அன்சர் கசவத்துல் ஹிந்த் என்ற இயக்கம் இதில் அவர் செயல்பட்டுள்ளார்கள் என்பது என் கண்ணோட்டமாக நான் பார்க்கிறேன். மூன்றாவது, இந்த மொத்த கிரைம், அதாவது இந்த மொத்த தீவிரவாத தாக்குதலை ஒரு ஒயிட் காலர் தீவிரவாத தாக்குதலாக நாம் பாவிக்க வேண்டும். ஏன்னா யாருமே வந்து திக்கு தெரியாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் தடுமாறி குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணும். இந்த ஒயிட் காலர் தீவிரவாதம் அப்படின்னு சொல்றோம், அதாவது அது ஒரு எலக்ட் தீவிரவாதம் இல்ல ஒயிட் காலர் தீவிரவாதம் சொல்றீங்க. அதை கொஞ்சம் நீங்க டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சரியா இருக்கும். ஏன் அப்படின்னா தீவிரவாதத்துல என்ன அப்படி வகை இருக்குதா, அது என்ன மாதிரி நீங்க அதை அப்சர்வ் பண்றீங்க? அதாவது ஒயிட் காலர் கிரைம் மாதிரி ஒயிட் காலர், அதான் நான் சொல்றேன், திக்கு தெரியாமல் திசை மாறி வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் இந்த தீவிரவாதத்தை நோக்கி சென்றவர்கள் செய்த ஒரு குற்றமாக இது பார்க்க முடியாது. இது நன்கு மெத்த படித்தவர்கள், நல்ல வேலையில் இருக்கும் நபர்கள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் டாக்டர், அதாவது உயிரை காப்பாற்றும் தொழிலை செய்ய வேண்டியவர்கள் உயிர் எடுக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றால் இதன் தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒயிட் காலர் கிரைம், ஒயிட் காலர் டெரர் அப்படின்னு நான் சொல்றது. நெக்ஸ்ட், இது ஒரு புல்வாமா மாடியூல்னே நம்ம கூப்பிடலாம். தார்பங்கா மாடியூல் அப்படின்றது ஒவ்வொரு டெரர் ஸ்லீப்பர் செல்லுக்கும் மாடியூல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லீப்பர் செல் புல்வாமா மாடியூல்னு நான் கூப்பிடுறதுக்கு காரணம், பெரும்பாலானவர்கள் பாராமுல்லா, புல்வாமா பகுதிகளில் இருந்து வந்திருக்க, சோபியான், இந்த 3 பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு முசாமில், அதாவது சாரன்பூர் தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இடையூறு ஏற்பட்டிருக்கு, தொடர்ந்து பேசலாம் சார். கணேஷ்குமார் சார், இப்போ இன்னும் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த தாக்குதல் சம்பவம் இல்லைன்னா இந்த விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அதற்கு முன்னாலே சில பேரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கா, அது எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுலாம் இன்னும் விசாரணையில தெரிய வரும் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா தொடர்ந்து ஒரு மருத்துவர்கள்லாம் நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு வெடிமருந்து பொருட்களும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ அது ஒரு நெட்வொர்க் ஏற்கனவே இதுக்கு முன்னாலே இருந்திருக்கா, அதை பெரிய சம்பவம் இருக்கு இந்த நிலையில அதை தடுக்கப்பட்டு முன்னாலே பிடிச்சிருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 வாரமா இந்த பஸ்டிங் போயிட்டு இருக்கு. 2 வாரமா நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ்க்கு அலர்ட் பண்ணிருக்காங்க. 2 வாரம் 3 வாரமா இந்த தேடுதல் பணி தொடர்ந்து கிட்டத்தட்ட 500 இடங்கள்ல சோதனை பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு உட்பட்டு அதுல 200 இடத்துல சோதனை செய்து, கிட்டத்தட்ட 500 இடம்னா 500 பேரை சோதனை பண்ணிருக்காங்க. 500 பேரை சோதனை பண்ணி விசாரணை பண்ணி அதுல 200 நேரோ டவுன் பண்ணி கிட்டத்தட்ட 3 டன் அளவுக்கு, நான் சொல்றது 2900 கிலோ, ஸோ அப்படின்னா 3 டன், ஆல்மோஸ்ட் 3 டன் அளவுக்கு அமோனியம் நைட்ரேட், அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளோசிவ் கிரேடு இது என்ன சொல்றது
எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது பாம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வெடிப்பொருட்கள் வெடிமருந்துகள். எல்லாமே கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அசால்ட் ரைஃபிள்ஸ், AK-47, அது போற அசால்ட் ரைஃபிள்ஸ். அதுக்கப்புறம் இந்த டெல்லி இந்த வெடிகுண்டு வெடித்த இடத்தில் பக்கத்திலேயே லைவா இருக்கக்கூடிய கார்ட்ரிட்ஜஸ், அதுல வந்து ஃபுல்லி லோடட் அம்யூனேஷன்ஸோட அது கைப்பற்றப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு சாதாரணமா ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு இது என்ன சொல்றது, ஒரு தாக்குதல் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நம்மளுடைய நம்ம ஃபோர்ஸஸ் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இந்த மாடியூல்ஸ் சார் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும் போது, இவர் வந்து கார்ல வச்சுக்கிட்டு சுத்தும் போது, ஸோ ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் ஆகிறாங்கன்னா வேற வழியே கிடையாது அப்படின்றதுனால தானும் ஒன்று இதை இருக்கிறத வச்சு வெடிச்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 கோணத்துல தான் இந்த விசாரணையே போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் ஒரு காரணமா இருக்க முடியுமே தவிர, இல்லைன்னா நம்மளும் மாட்டுவோம் அப்படின்ற ஒரு காரணம். அதனால போறதும் மொத்தமா வெடிச்சுட்டு போவோன்ற மாதிரி இதுல ஒரு 100 கிலோ அளவுக்கான வெடிபொருள் தான் இதுல இருந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸும் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அவங்களும் சேர்ந்து பிடிச்சது 3000 கிலோ, அதாவது 2900 கிலோ. இல்ல 100 கிலோவுக்கே இவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னா 3000 கிலோ ஒரு இடத்துல வச்சாலோ இல்ல பல இடங்கள்ல தொடர்ந்து ஒரு சீரியல் பிளாஸ்ட் மாதிரி நடந்திருந்தா பெரிய அசம்பாவிதம், பெரிய ஒரு தாக்குதல் இந்தியா மீது நடத்தப்பட்டிருக்கும். ஆனா நம்மளுடைய சாதுரியம், நம்மளுடைய உளவுத்துறையின் சாதுரியம், அதுக்கப்புறமா ராணுவ அமைப்பு, அப்புறம் போலீஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே பிடிச்சி விசாரணை பண்ணி அதுல எந்த இடத்துல கை வைக்கணுமோ அந்த இடத்துல கை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சதுனால ஒரு பெரும் சேதம், ஒரு பெரும் தாக்குதல். அது வந்து ஒரு போர் மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கணும். ஏன்னா நம்ம ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பம் போதே பாரத பிரதமர் சொன்னது, இதுக்கு மேல ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்ம போராதான் கருதுவோம் அப்படின்றத நம்ம இந்திய அரசாங்கம், பாரத பிரதமர் 2 பேருமே சொன்னதுனால ஸோ அப்ப இதுக்கு மேல ஒரு தாக்குதல்ன்றது போர் தான். ஆனா அந்த போருடைய ஸ்கேல் ஆரம்பமே ரொம்ப மோசமான நிலைமையில நம்ம இருந்திருப்போம். நல்ல வேலை நம்மளுக்கு வந்து அந்த 2000 கிலோவும் அதுக்கப்புறம் இருந்த சில 100 கிலோகளான அந்த வெப்பன் கிரேட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸும் அதெல்லாமே பிடிச்சதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பெரும் பொருள் சேதம், பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த 100 கிலோவோட இது போச்சு அப்படின்ற மாதிரி தான் முதல்ல பார்க்கணும் நம்ம. அதுவும் இல்லாம இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்ததுக்கான எல்லா மோட்டிவும் நம்ம 2-3 வாரமா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதோடைய பலனாதான் நம்ம இந்த பெரிய என்ன சொல்றது, பெரிய நாச வேலை தடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம அதை பார்க்கலாம் இல்லையா? தொடர்ந்து பேசலாம் சார். சார் நிரஞ்சன் சார், தொடர்ந்து பேசலாம். நீங்க சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, எப்படி அந்த சம்பவத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து பேசலாம் சார். சொல்லுங்க சார். அதாவது இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புல்வாமா மாடியூல் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, காஷ்மீர்ல இருந்து பேஸ் பண்ண புல்வாமா மாடியூல், இது வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லா தான் நம்ம கருத வேண்டும். அதை சம்பந்தப்பட்டவர்கள் அல்ஃபலா என்ற ஹரியானாவை சேர்ந்த ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில வேலை செய்துள்ளார்கள். எல்லாரோட கனெக்ஷன், அதாவது அந்த யூனிவர்சிட்டியில் வேலை செய்யும் நிசார் அல் ஹசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபசர், அந்த ப்ரொஃபசர் வந்து ஜம்மு காஷ்மீர்ல மகாராஜா ஹரிசிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசராக வேலை செய்து கொண்டிருந்தார். அவரை தேச விரோத செயலுக்காக அங்கே இருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் திரு மனோஜ் சின்ஹா அவர்கள் பணி நீக்கம் செய்தார். அரசியல் சாசன சட்டம் 311ஆம் பிரிவின் கீழ் நாட்டுக்கு எதிராக எந்த ஒரு அரசாங்க அலுவலரும் அரசாங்க அதிகாரியும் செயல்பட்டால் அவர்களை வேலையில் இருந்து நீக்கலாம் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி கவர்னர் அவரை பதவி நீக்கம் செய்தார். அதன் பிற்பாடு இப்படிப்பட்ட நபரை இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் என்ற அந்தஸ்தை கொடுத்து, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்னா அடுத்த கட்டம் வந்து அசோசியேட் ப்ரொஃபசரா அப்பாயிண்ட் பண்ணும், அதையும் மீறி ப்ரொஃபசர் என்ற அந்தஸ்தை கொடுத்து அங்கே அப்பாயிண்ட் செய்வதற்கான என்ன? அப்போ அந்த யூனிவர்சிட்டியில் மூளை செலவை செய்வதற்கும் இது போன்ற தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் எந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டுள்ளது என்பது நாம் கண்முன்னே நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று. இரண்டாவது, பங்களாதேஷ்ல வந்து பிரதமரை கொல்வதற்கான ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டது என்று எல்லோரும் பரவலாக பேசிக்கொண்டிருக்கும் தருவாயில் அப்பொழுதும் சொன்னேன், இப்பொழுதும் சொல்கிறேன், அது பிரதமரை கொள்வதற்கான ஒரு சதித்திட்டமாகவும் இருந்திருக்கலாம், இது போன்ற ஒரு நாச வேலைக்கான முன்னோட்டமாகவும் இருந்திருக்கலாம்.
குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் டெரன்ஸ் ஜாக்சன் என்று அமெரிக்க உளவாளி கொல்லப்பட்ட அதே தருணத்தில் பாகிஸ்தான் ISI அமைப்பை சேர்ந்த உளவாளிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். துருக்கி அமைப்பை சேர்ந்த உளவாளிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவை சேர்ந்த இன்னொரு டேனியல் ரோமன் என்று சொல்லப்படும் ஒரு அதிகாரி, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஒரு கன்சல்டன்ட் சிங்கப்பூருக்கு தப்பி ஓடி உள்ளார். இதே இன்னொரு கோணத்தில் எடுத்து பார்த்தால் நேபாள் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நேபாளில் திடீரென்று ஒரு கிளர்ச்சி 2 மாதங்களுக்கு முன்னால் நடந்து முடிந்தது, ஆட்சி மாற்றம் நடந்து முடிந்தது. அது நமக்கு கடைசியில் நமக்கு இன்று சாதகமாக இருந்தாலும் அது நேபாளையே புரட்டி போட்டது. பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் ISI நேர்முகமாக அங்கு ஈடுபட்ட வண்ணம் உள்ளது. அக்டோபர் மாதத்தில் இந்திய உளவு பிரிவு, அதுவும் ராணுவத்தில் சேர்ந்த உளவு பிரிவு அதிகாரிகள் பங்களாதேஷ் ராணுவ அதிகாரிகளுடன் கலந்து பேசினார்கள். அதாவது அக்டோபர் 14, 15, 16 இந்த 3 நாட்கள் நமது உளவு பிரிவு அதிகாரிகள் பங்களாதேஷில் இருந்தார்கள். இதையெல்லாம் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் நாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா, அதுக்கப்புறம் கடந்த 7 நாட்களுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் CID டீம், ஜம்மு காஷ்மீர் போலீஸை சேர்ந்த CID டீம் 50 to 60 இடங்களில் ரைடுகளை, அதாவது சோதனைகளை மேற்கொண்டது. அந்த சோதனைகளில் அவர்களுக்கு கிடைத்த துப்புதான் அங்கிருந்து வந்த ஒரு கான்வேயில் இந்த அமோனியம் நைட்ரேட் ஆனது ஃபரிதாபாத்தை நோக்கி வந்தது. அங்கே என்ற நபரிடம் அந்த ப்ளூ பிரிண்ட் இதெல்லாம் சிக்கியது. அவரிடம் இருந்து 360 kg அமோனியம் நைட்ரேட் சிக்கியது. அதை தொடர்ந்து இந்த ஷஹிதா என்ற ஒரு பெண்மணியிடம் AK-103 ரக துப்பாக்கி சிக்கியதும், அதே போன்று இன்னொரு டாக்டர் ஆதில் ராத்திர் அப்படின்றவர் குஜி ஹர்கத்துல் ஜிஹாத் இஸ்லாமி அமைப்புக்கு சாதகமாக போஸ்டர்கள் ஒட்டியதும், அதற்கு பிற்பாடு மொத்த இந்த ஸ்லீப்பர் செல் அமைப்பில் யார் யார் இருக்கிறார்கள் என்று வெளியே வந்ததும், கடைசியில் உமர் என்று சொல்லக்கூடிய நபர் மற்றும் அந்த காரில் வெடிகுண்டுகளுடன் தப்பித்தார். 24 இடங்களில் வெடி விபத்துகள் நடத்துவது அவர்களின் ஒரு குறிக்கோளாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 24 இடங்களில். உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் ஐரிஷ் ரிப்பப்ளிகன் ஆர்மி என்று அழைக்கப்பட்ட ஒரு அமைப்பானது அப்பொழுது யுனைடெட் கிங்டம், அதாவது பிரிட்டனில் ஒரு குண்டுவெடிப்பை நிகழ்த்தியது. அதில் 1000 kg அமோனியம் நைட்ரேட் உபயோகப்படுத்தப்பட்டது. மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கியது. அதற்கு 3 மடங்கு அமோனியம் நைட்ரேட் இப்பொழுது அவர்கள் கையில் இருந்தது. இதை டெல்லியின் பல்வேறு இடங்களில் அவர்கள் வைத்து மும்பையில் நடந்த தாக்குதல், அதாவது 2008 நடந்த தாக்குதல் ஆகட்டும், அதற்கு முன்னாடி 93 நடந்த தாக்குதல் ஆகட்டும், அல்லது கோயம்புத்தூரில் நடந்த தாக்குதல் 98 நடந்த தாக்குதல் போல் தொடர் குண்டு வெடிப்புகளில் அவர்கள் வெற்றி கண்டிருந்தால் நாம் இன்று பார்த்திருக்கும் உயிர் சேதமானது 10 மடங்கு உயர்ந்திருக்கக்கூடும். அதற்கென்று இந்த உயிர் சேதமானது எந்த விதத்திலும் கம்மி. ஏனென்றால் இறந்தவர்கள் நம் நாட்டை சேர்ந்தவர்கள், நம் சகோதரர்கள், சகோதரிகள். அதை செய்தது பாகிஸ்தான் என்பதும், பாகிஸ்தான் என்ற இந்த கைவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு துரிதமாக தண்டனை வழங்குவது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இடனடியாக ஜெய்ஷே முகமது, ISI மற்றும் துருக்கி இதையெல்லாம் இந்தியா மீது தொடுக்கும் போராகத்தான் நாம் காண வேண்டும். ஆபரேஷன் சிந்து 2 என்று அழைக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2 இல்லை, ஏனென்றால் 1.1 ஒன்றே முடியவில்லை. கமா தான் அன்று பிரதமர் போட்டிருந்தார். சோ 1.1 தொடர்கிறது. இப்பொழுது நாம் இலக்குகள் என்ன, எதை தாக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று அதை அரசாங்கத்திடமே விட்டுவிட வேண்டும். நாம் பேசும் தருவாயில் கேபினட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி அஃபேர்ஸ், அதாவது பிரதமர், ராணுவ அமைச்சர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர், உளவு பிரிவின் அதிகாரிகள், முப்படை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், இவர்கள் எல்லாம் கலந்து சமிக்கை செய்து கொண்டிருக்கும் நேரம். அதில் சில முக்கியமான தீர்மானங்களும் முக்கியமான முடிவுகளும் எட்டப்படும். அது என்னவென்று நமக்கு அரசாங்கம் சொல்லி வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று நிச்சயமாக சொல்கிறேன், பாகிஸ்தான் நேற்று கண்டது, அதாவது நேற்று அவர்கள் நாட்டில் நடந்தது மிகவும் குறைவு. இதற்கு 10 மடங்கு அவர்கள் விலை கொடுக்க வேண்டிய ஒரு
தருவாய் வந்து விட்டது. ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் இங்கே முக்கியமா பதிவு பண்ணணும். தயவுசெய்து எனக்கு ஒரு 10 செகண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இதில் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்ன, குறிப்பிட்ட ட்ரம்பின் நிலைப்பாடு என்ன? ஏனென்றால் ட்ரம்ப் போன வாட்டியே வந்து தேவையில்லாம நான் தான் அமைதியை நாடினேன், நான் தான் எடுத்து வந்தேன், இந்தியா பாகிஸ்தானுக்கு நான் தான் வந்து பிரச்சனை தீர்த்து வைத்தேன் என்று சொன்னார். இந்த பிரச்சனை அமெரிக்கா நாடுகிறதா, இதை அவர்கள் எப்படி அணுக போகிறார்கள் என்பதும் நான் கவனிக்க வேண்டிய விஷயம். தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். கணேஷ்குமார் சார், இப்போ நிறைய விஷயங்கள் இது தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிற அந்த ஐயப்பாட்டோட அவர் நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கிறாரு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பல விஷயங்களை வந்து அரசாங்கம் நேரடியாக பேச முடியாது. அது அதற்கான உரிய நேரத்தில் பேசுவாங்க, இல்லை உரிய நேரத்தில் அவருடைய தகவல்கள் வெளியே வரலாம். அது ஒரு பக்கம் இருக்கலாம். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நம்ம நிரஞ்சன் சார் சொன்னார், இப்போ ஒரு ஹரியானாவில் ஒரு சில மருத்துவர்கள் கைது செய்யப்படுறாங்க. காஷ்மீரில் எப்படி நெட்வொர்க் இருக்குன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும், அதில் சில பேர் கைது செய்யப்படுறாங்க. ஊபியில் கைது செய்யப்படுறாங்க. அப்போ இது மாதிரியான ஒரு நெட்வொர்க் வந்து தொடர்ந்து அது உடனே டெவலப் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. அது எப்படி அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் டெவலப் ஆச்சு, அது எப்படி அரசாங்கம் வந்து அதை வந்து எப்படி அணுகியிருக்கோம், இல்லை நம்ம ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலே தவிர்க்கப்பட்டிருக்கிறது நமக்கு கண்கூடா தெரியுது. ஆனால் இப்போ அது அந்த நெட்வொர்க் வந்து எப்படி செயல்பட்டு இருந்திருக்கு, அப்போ இது ஒரு தொடர்ச்சியான ஒரு வேலையோட ஒரு பகுதியாக பார்க்குறீங்களா, இல்லை இதுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான அசைன்மெண்ட் இதில் இருக்கும் அப்படி பார்க்குறீங்களா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தான் வந்து ஒரு ஒரு ஃபெயிலியரான நாடு. பாகிஸ்தான்ற கான்செப்ட் வந்து எதுக்காக ஆரம்பிச்சதோ அது 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 வந்து ஃபுல்ஃபில் ஆகவே இல்லை. பாகிஸ்தான் வந்து ஒரு 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 மதத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு ஒரு நாடுன்னு எடுத்துப்போம். அதோட பர்பஸ் அது சால்வ் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நாட்டால டைரக்டா வந்து எந்த ஒரு போட்டியிலும் இந்தியாவோடையோ தாலிபானோட, அதாவது ஆப்கானிஸ்தான் கூட நான் சொல்ல, தாலிபானோடைய ரெஜிம் கூடவே அவங்களால கம்பீட் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஸோ பாகிஸ்தானால ஒரே ஒன்று மாத்திரம் தான் செய்ய முடியும், என்னன்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அவங்களுடைய பெஸ்ட்டுன்னா அதுதான் ஒஸ்ட்டு. அது உலகத்தை பொறுத்த வரைக்கும் எது ஒஸ்ட்டோ அது வந்து அவங்களோட பெஸ்ட் ப்ராடக்ட், அதுதான் எல்லை தாண்டிய பயங்கரவாதம். இது காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் எக்கானமி போய் நம்ம நோக்கி நகர்ந்தோமோ அப்பயே வந்து மணி ட்ரெயில் ரொம்ப முக்கியம். அதாவது எப்பவுமே வந்து நோய் முதல் நாடினும் போது ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணணும்னா அதுக்கு பணம் தேவை. ஸோ அந்த பணத்தோடைய சப்ளை எப்போ கட் ஆகுதோ அப்போ வந்து அந்த இயக்கம் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் 6 இயர்ஸா பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தீவிரவாதி இயக்கங்களால் செயல்பட முடியவில்லை. நான் சொல்றது வந்து பிளாக் காலர், அதாவது நான் ப்ளூ காலர்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒயிட் காலர் கிரைம் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இவங்களுக்கு பணம் வந்து பெரிய வித்தியாசம், பணம் வந்து இவங்களுக்கு வேண்டாம். ஸோ நிரஞ்சன் சார் சொல்ற மாதிரி இது வந்து வேலை செய்யறதுக்கு பணம் இல்லை, வாழ்வாதாரத்துக்கே இல்லை அப்படின்றதுனால இவங்க வந்து இந்த குற்ற செயலில் ஈடுபட போறது இல்லை. இவங்களுக்கு வந்து பணம் இருக்கு, இவங்களோட வாழ்க்கையை நடத்திக்க முடியும். ஆனா வேற ஒரு விதமா மூளை செலவை செய்து அது மூலமா தான் இவங்க வந்து இந்த டெரர் மாடியூல் ஆப்ரேட் பண்றாங்க. அப்படின்னா இதற்கு பணம் முக்கியம் அல்ல அப்படின்னாலும் இதற்கு வந்து ஒரு ஐடியாலஜி முக்கியம். இந்த ஐடியாலஜி எங்க இருந்து வருது அப்படின்னா, ஒன்னு பாகிஸ்தான்ல இருந்து வருது, இன்னொன்னு துருக்கியில இருந்து வருது. இந்த அட்டாக் இருக்கு இல்லையா, முந்தா நேற்றுக்கு நடந்த டெல்லியில இருந்த அட்டாக்கு என்ன சொல்றாங்கன்னா துருக்கியில வச்சு இதை வந்து பிளான் பண்ணாங்க. துருக்கி இவங்க இந்த மாடியூல்ல இருக்கிறவங்க எல்லாருமே துருக்கி போயிருக்காங்க. துருக்கியில வந்து ஒரு இந்த மீட்டிங் மாதிரி போட்டு அங்க வந்து பிளான் செய்யப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது இப்போ அப்பப்போ கசீர செய்திகள்ல வர்றது வந்து துருக்கி பேர் நிறைய அடிப்படுது. துருக்கின்றது வந்து நான் சாதாரண ஒரு நாடா விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா துருக்கி அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய நாடா எடுத்தாலும் கிலாஃபத் மூவ்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சது பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் 1930 இருந்து தொடர்பு இருக்கு. கிலாஃபத்துல இருந்து இவங்களுக்கு இருக்கு. இந்தியாவுக்குமே அவங்களுக்கு தொடர்பு, இந்தியாவோடைய விரோதமான செயல்களை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய நாட்டுல பூகம்பம் வந்த போது நம்ம நாட்டுல இருந்து முதல்ல உதவி வந்து இந்தியால இருந்து போச்சு. அது முடிஞ்ச பிறகு கூட காஷ்மீர் விஷயத்தை வச்சு இந்தியாவுக்கு எதிராக தான் ஐநா சபையிலையும் மற்ற அரங்கிலையும் இந்தியாவை எதிர்த்து பேசிட்டு இருக்குது துருக்கி. ஸோ அப்ப துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இன்னொரு விஷயம் பார்க்கணும், துருக்கி வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு, நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடு. ஸோ அப்ப துருக்கி வந்து ஒரு பாகிஸ்தான் எப்படி ஒரு பகடக்காயை யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி துருக்கியும் ஒரு பகடக்காய் தான். ஸோ இப்ப இந்தியாவுக்கு எதிராக இந்தியா வந்து ஒரு நல்ல வளரும் நாடு அப்படின்னா இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் உலகத்தில் இருக்க எல்லா நாடு விட அதிகமா இருக்கு. இந்தியா தான் உலகத்தின் ஆக சிறந்த ஒரு வளர்ச்சி விகிதத்தை கொண்ட நாடு. அதே மாதிரி இந்தியா வந்து G20 தலைமையை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ண நாடு, நல்ல ஒரு growth ஃபேக்டர்ல G20 நல்லா கோஆர்டினேட். அடுத்த வருஷம் நம்மளுக்கு பிரிக்ஸ் தலைமை நம்மளுக்கு வருது.
ஸோ எஸ்சிஓவோட தலைமை நம்ம கிட்ட இருந்து. ஸோ உலகத்துல இந்தியாவோடைய ஆதிக்கம் வளர்கிறது. இந்தியா வந்து ஒரு சாஃப்ட் பவரா இருக்கு. ஸோ இந்தியாவோட growth ஃபேக்டர் இருக்கு. அடுத்த 10 ஆண்டுகள்ல இந்தியா வந்து இப்போது 4வது இடத்துல நம்ம வந்து பொருளாதாரத்துல இருக்கோம். அடுத்தது 3வது இடம் தான். போடியம் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. 4 வரைக்கும் சீக்கிரமா வந்துடலாம். இந்த 3வது இடம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான இடம். ஸோ இந்த 3வது இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. அதுக்கு தடை ஏற்படுத்துவதற்கு பல நாடுகள் அது வந்து நான் வந்து பர்டிகுலரா ஒரு பிளாக் மொத்தம் நான் சொல்ல மாட்டேன். எல்லா சைட்ல இருந்துமே இந்தியாவுக்கு எதிர்ப்பு உண்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் காலர் மாடியூல்ஸ் வச்சோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணியோ இந்தியாவோட வளர்ச்சி, இந்தியாவோடைய ஸ்டெபிலிட்டியை வந்து இந்தியாவெல்லாம் இவங்களால எதுவும் பண்ண முடியும். ஆனா இந்தியாவோட ஸ்டெபிலிட்டியை கேள்விக்குறியாக்க முடியும். இந்தியாவுடைய அந்த பாதுகாப்பை ஒரு கேள்விக்குறியாக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா இந்த பகுதியில வளர்ச்சி விகிதம் குறையும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இதுவா கூட இருக்கலாம், எண்ணமா இருக்கலாம். அதனாலதான் இந்த மாதிரி மாடியூல் வெளியில பிளான் பண்றாங்க. முக்கியமா பாகிஸ்தான்ல இருந்தோ டர்க்கியும் யூஸ் பண்றதுக்கான ரீசன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது இஸ்லாமிய நாடாவும் இருக்கலாம், அதே சமயத்துல நாட்டோ கண்ட்ரியாவும் எடுத்துக்கலாம், யூரோப்பியன் கண்ட்ரியாவும் எடுத்துக்கலாம். அதாவது எல்லா குரூப்லயும் இருக்கக்கூடிய நாடு வந்து துருக்கி இப்ப பிரிக்ஸ்ல வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்தியா வந்து பிளாக் பண்ணுது. சோ அப்படி பார்க்கும்போது மாலத்தீவுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, எல்லாரும் சைனா அப்படின்னாங்க. மாலத்தீவுல இருக்க ப்ராப்ளத்துக்கு டர்க்கியும் காரணமா இருக்கலாம். சோ நேபாள இருக்க காரணத்துக்கு நம்ம அமெரிக்கா தெரியும், பங்களாதேஷ்க்கு அமெரிக்கா தெரியும். சோ இப்ப ஆக மொத்தத்துல இந்தியா 3வது இடத்திற்கு போக தடுத்து நிறுத்துவதற்காக பல்வேறு அழுத்தங்களும் எதிர்ப்புகளும் உண்டு. அதுல ஒன் ஆஃப் த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் இது தொடர்ந்து நம்மளுக்கு நடக்குது. ஓகே சார், இதுல ஒரு புவிசார் அரசியல் சூழலும் இதோட தொடர்ந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். நிரஞ்சன் சார், இப்ப நம்ம இந்த உள்நாட்டு பாதுகாப்பு இப்ப நம்மளே பல நேரங்களில் செய்தித்தாள்களா இருக்கலாம் இல்ல ஊடகங்களை பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் என்ன அப்படின்னா, என்னைய சில பேரை கைது செய்துட்டு போகுது, சில பேருக்கு வந்து சில நாட்டோட தொடர்பு இருக்கு, இல்ல சில விஷயங்களை தகவல்களை பரிமாறுறாங்க அப்படின்னு உளவுத்துறை தகவல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊடகங்களை பாக்குறோம். ஸோ ஒரு சிட்டிசனா இல்லைன்னா வந்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதை எப்படி நீங்க பாக்குற என்ன விதமா பார்க்கணும், இல்ல இந்த மாதிரி விசாரணைகள் வந்து இந்த மாதிரி கோணத்துல போகும்போது நம்ம அணுக வேண்டிய முறை எப்படி இது? அதாவது இந்தியாவை பொறுத்தவரை இப்பொழுது நம் உள்நாட்டு கட்டமைப்பு, பாதுகாப்பு கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறதா என்றால் என்னை பொறுத்தவரை நன்றாக இருக்கிறது. சிறப்பாக இருக்கிறதா இல்லை. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உளவு அமைப்பாகட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய போலீஸ் அமைப்பாகட்டும், வெள்ளைக்காரர்கள் நமக்கு என்ன விட்டு சென்றார்களோ அதை சற்றே மாற்றி நாம் ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். இது முழுமையாக ரீவேம்ப், அதாவது அதை முழுமையாக மாற்றத்துக்கு உட்படுத்த வேண்டும். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த வருடம் மத்திய உளவுத்துறைக்கு 14,737 அதிகாரிகளை நியமிப்பதற்கான தேர்வு நடைபெற்றுள்ளது. உளவு சேகரிப்பது மிக முக்கியமான, அது இவர் சொன்னார் பாத்தீங்களா, நோய் நாடி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முதல்ல வந்து வருமுன் காப்போம் வந்த பின் பார்ப்போம் இல்ல, சிபிஐயோ இல்ல என்ஐயோ வந்து வந்த பின் பார்ப்போம்ன்றதுக்கு தான் இருக்கு, இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இருக்கு. முதல்ல வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கான வேலைகள் வந்து இன்டெலிஜென்ஸ் பண்ணியாகணும். அந்த இன்டெலிஜென்ஸ் அப்பேரட்டஸ் பண்ணியாகணும், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதற்கு டெக்கின் எவ்வளவு முக்கியமோ, அதாவது கேட்ஜெட்ஸ் வச்சு நீங்க உளவு சேகரிக்க எவ்வளவு முக்கியமோ அதுக்கு இணையானது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ வந்து இன்னும் பலப்படுத்தணும் நாட்டுக்குள்ள. அதே சமயத்தில் எல்லையோர பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. குறிப்பிட்டு ஈஸ்டர்ன் பல்க்ரம் என்று அழைக்கப்படும் நேபாள், பங்களாதேஷ், ஏன்னா பாகிஸ்தான் இப்போ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா நேபாள், பங்களாதேஷ் தான் செலுத்திக் கொண்டிருக்கிறது. இதற்கான தரவுகள் நம்மிடம் கிடைத்து உள்ளது. சோ அந்த இடத்துல இருக்கிற பார்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நன்றி சார், நன்றி சார், நன்றி. இதுவும் நன்றி சார். உள்நாட்டு கட்டமைப்புல இதுவும் அதே பார்டர்ல கட்டமைப்பையும் ரெண்டுத்தையும் மேம்படுத்தினா இது மாதிரி பிரச்சனைகளை தடுக்க முடியும். தொடர்ந்து பேசலாம் சார், மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நேரம் குறைவாக இருக்கிறது, நாம் நிறைவுக்கு வந்துவிட்டோம். அரங்கிற்கு வந்திருந்து கருத்துரைத்த பேராசிரியர் கணேஷ்குமார் அவர்களுக்கும், இணையம் வாயிலாக பங்கேற்று கருத்துரைத்த பாதுகாப்புத்துறை நிபுணர் நிரஞ்சன் அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை இருவருக்கும் நன்றி. வணக்கம் நேயர்களே. ஜெயின் சார்.